எதை ஈடாய்க் கொடுத்தேனும் தன்மானம் காத்தல் நம் தமிழ் மரபு, அதுவே நம் தமிழர் மாண்பு. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழு எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் எனும் பண்பாட்டை பாரம்பரியத்தைக் கொண்டவர்கள் நாம். மண்ணில் பிறந்த மனித இனமான தன் இனத்துக்கு மட்டுமல்ல, புவியில் பிறந்த பிற உயிர்களுக்கும் சமநீதி செய்த இனம் தமிழ் இனம். தன் மகனின் தேர்காலில் விழுந்து ஒரு பசுங்கன்று இறந்துவிட்டது என்பதற்காக தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்று தாய்ப்பசுவுக்கு நீதி வழங்கினான் மனுநீதிச் சோழன் என்ற தமிழகத்து மாமன்னன். ஆராயாமல் நீதி வழங்கிவிட்டோமே என்று தன் உயிரைக் கொடுத்து கண்ணகிக்கு நீதி வழங்கினான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற தமிழ் மன்னன். தெரியாமல் தன்னால் நடந்துவிட்ட ஒரு சிறு பிழைக்காக தன் கையைத் தானே வெட்டிக்கொண்டு நீதியை நிலைநாட்டினான் பொற்கைப் பாண்டியன் என்ற நற்றமிழ் வேந்தன். இம்மட்டோ யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னான் அன்றொரு தமிழன். அதை இன்றும் இனி என்றும் கடைபிடிக்கும் இனம் தமிழ் இனம். இவையெல்லாம் தான் தமிழன் கண்ட தனிப்பண்பு, உலகிற் சிறந்த உயர்பண்பு, வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் பேரன்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தோன்றிய இனம் தமிழ் இனம். அதனால் எங்கள் மொழியே உலகில் மூத்த முதல் மொழி, ஆழியே விழுங்கினும் அழியா மொழி. எங்கள் அன்னை தாய்ப்பால் என்னும் அமுதோடு சேர்த்து ஊட்டிய அழகு மொழி, அதனால் அது அமுத மொழி. நிறைவாக ஒரு சொல். நஞ்சுத் துளியால் அமுத நதி அழியுமா, பஞ்சுப் பகையால் எரிமலைதான் அணையுமா. தாய்ப்பாலே தமிழாயிற்று, தமிழே என் உயிர்ப்பாயிற்று, உயிர்ப்பே என் இதயத்துள்ளே ஒழிக்கின்ற துடிப்பாயிற்று. மொழிக்காக உயிர் கொடுக்கும் முதல் இனம் தமிழ் இனம்.